ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போறது மயிலாடி வாரச்சந்தை. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பலாப்பழம், பக்கத்திலே விதவிதமா நாட்டுக்கோழி, பக்கத்திலே கலர்ஃபுல்லா சமோசா, உண்ணியப்பம். நான் பாக்குற பார்வையிலேயே எனக்கு ஒண்ணு இலவசமா கொடுத்துட்டாரு. உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. அவர் பக்கத்திலே அண்ணன் ஒருத்தர் தேனு, கருப்பட்டி, பேரிச்சம்பழம் நல்ல குவாலிட்டியா வச்சிருந்தாரு. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா தாத்தா ஒருத்தர் பச்சை வேர்க்கடலை வச்சிருந்தாரு. நல்ல நிழலா இருக்கேன்னு பார்த்தோம்னா அங்க அழகா ஒரு ஆலமரம் இருந்துச்சு. ஆலமரத்துக்குள்ள ஒரு சாமி இருக்கு. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்தா அதோட பெரிய கோயில் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தா சந்தை வனதுர்க்கி ஆலமூடு இசக்கியம்மன் திருக்கோயில். பலமுறை வந்திருந்தாலும் இன்னைக்குதான் சாமியை பார்த்துருக்கிறேன். பக்கத்திலே அன்னாசி பழம் வச்சிருந்தாங்க. அப்புறம் பழக்கடை இருக்குது, எல்லா பழங்கள் இருக்கு. பலாப்பழம் கட் பண்ணி பீஸ் பீஸா கூட வச்சிருக்காங்க. எல்லா வகையான கீரை வகைகளும் இங்க இருக்கு. உழைப்பதற்கு வயது தடையில்லை அப்படிங்கிற கூற்றுக்கு உதாரணமா ஒரு பாட்டி பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்திலேயே ஒரு பழக்கடையும் இருந்துச்சு. பழக்கடையிலயும் எல்லா விதமான பழங்களும் இருக்கு. அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தோம்னா கலர் கலரா சர்பத் பாட்டில் வச்சிருந்தாரு. சர்பத்தான்னு பார்த்தா இல்ல, சோப்பு பவுடர். அண்ணன் நம்ம ஃபாலோ வரான். சந்தை முறையில கடை போடுவாரு. இல்லாத நாட்கள்ல மயிலாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே கடை வச்சிருக்காங்களாம். தேவையானவங்க போய் வாங்கிக்கோங்க. எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, கிழங்கு, வாழைப்பழம், மீன் சட்டி, கூடவே மண்பாண்ட பொருட்கள், கொய்யாப்பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூ, மசாலா சாமான்கள்லாம் 5 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் விதவிதமா பாக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு தேவையானதை நம்மளே பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் திரும்பினா உழவர் சந்தை இருக்கு. அது பெயரளவுல தான் இருக்கு. அதை ஒட்டின மாதிரியே ஒரு கலர்ஃபுல்லான பலகார கடை இருந்துச்சு. எல்லாமே பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. நாக்குல எச்சில் தான் ஊறுது. அந்த அளவுக்கு எல்லாமே அருமையா இருக்கு. அவரும் நம்மளோட ஃபாலோவர் தானா. வந்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பர்ச்சேஸை போட்டு போங்க. சந்தை ரொம்ப பெருசா தான் இருக்குது. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. என்னன்னே தெரியல. ஒரு வருஷம் ஃபுல்லா ஆண்களும் ஒரு வருஷம் ஃபுல்லா பெண்களும் எல்லாம் மோதுறாங்க. என்னன்னு மெதுவா போய் எட்டி பார்த்தா எது எடுத்தாலும் கூறு 20 ரூபா. எடையெல்லாம் போடுறது கிடையாது. கையில வர்றத அள்ளி அள்ளி போடுறாங்க. நல்ல தாராளமா தான் போடுறாங்க. எல்லாரும் பரம திருப்தியா வாங்கிட்டு போறாங்க. அதனாலதான் இந்த கடையில அவ்வளவு கூட்டம் இருக்குது. நீங்களும் மயிலாடி வந்தீங்கன்னா இந்த கடையில ஒரு விசிட் அடிச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. எல்லா காய்கறியும் நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. பக்கத்துலயே நல்ல அருமையான நெல்லிக்காய் தரம் பிரிச்சு வச்சிருக்காங்க. மயிலாடி பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சமா பணமும் பெரிய சாக்கும் கொண்டு வந்தீங்கன்னா நிறைய காய்கறி அள்ளிட்டு போகலாம். அதே போல கூறு கட்டி வச்சிருக்காங்க. 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. தம்பிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவான், அதனால சந்தைக்கு வியாபாரத்துக்கு வந்துட்டான். பக்கத்திலேயே சாம்பார் காய்கறி, அவியல் காய்கறி எது கேட்டாலுமே நம்ம கேட்கிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு தர்றாங்க. இந்த சந்தைக்கு மயிலாடி மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து ஊர்கள்ல இருந்தும் லேடிஸ் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மொத்தத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மயிலாடி வாரச்சந்தை வாரத்துல 2 நாள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கூடும். வாழைப்பழங்களும் ஓரளவு எல்லா வகையான பழங்களும் கிடைக்குது. விலையும் நினைச்சதை விட கம்மியா தான் இருக்குது. இவ்வளவு காய்கறி பார்த்துட்டு மீன் பார்க்காம இருந்தா எப்படி? மீன் கடைக்கு போற வழியில 2 பாட்டி புளியும் மாங்காவும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம போன அன்னைக்கு காத்து அதிகமா இருந்ததுல மீன் வரத்து கம்மியா இருந்துச்சு, விலையும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் கருவாடு எல்லா சந்தை முறைக்கும் கிடைக்குது. மீனும் பரவாயில்ல ஓரளவுக்கு. எல்லாரும் வாங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போங்க.